கோயம்புத்தூர் உடையம்பாளையம் பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங்க்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கேட்டிருந்தாங்க. போர்வெல் பம்புக்கு மட்டும் போதும்னு சொன்னால போர்வெல் பம்புக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டுருக்கோம். ஆனால் இந்த சிஸ்டம் வந்து என்னன்னா இந்த பேனலாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஃபில் ஆனால் நிறைஞ்சு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இங்கிருந்து வயரிங் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. சரிங்க, அந்த வயர் போது மேலே போய் டேங்க் 2 சென்சார் போட்டுருக்காங்க. லோ லெவல் சென்சார் ஒன்று, ஹை லெவல் சென்சார் ஒன்று. இந்த லோ லெவலுக்கு தண்ணி போகும்போது அதுவே மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி ஃபில் ஆகிக்கும். கொஞ்சம் ஃபுல் லெவல் ரீச் ஆகும், பம்ப் அதுவே ஆஃப் ஆகும். நம்ம போய் மோட்டர் போடவோ ஆஃப் பண்ணவோ தேவையில்லை. அதுக்காக ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் வந்து சுவிட்ச் வந்து எப்பவுமே இந்த மாதிரி பொசிஷனாக இருக்கணும், ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்கணும். இதில் ஆட்டோ ஓகே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். டேங்க் ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் எப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாகும்போது அப்போ தான் வந்து இந்த லோ லெவல் சொல்லிட்டு ஒரு சென்ஸ் ஆகும். லோ லெவல் சென்ஸ் ஆகி டிஸ்பிளே ஓடும், எல்லாமே ஒர்க் ஆகும். அந்த டைம் வந்து பவர் தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணக்கூடாதுக்காக நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு கரண்ட் 1 ஹவர் போகுது அப்படின்னா நம்ம மோட்டர் போட்டு ஃபில் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவே ஆஃப் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த ரீசெட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை கிளிக் பண்ணி அப்படின்னா மோட்டர் ஓட ஆரம்பிக்கும். ஒரு 10 செகண்ட் கழிச்சு ஓடும். கொஞ்சம் ஹை லெவல் டச் பண்ணோன்னா பம்ப் அதுவே ஆஃப் ஆகும். இன்கேஸ் ஒரு 9 மணிக்கு பவர் ஃபுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. சில இடங்களில் சில பேர் வந்து கரண்ட் போகுது நம்ம போடணும்னா இந்த மேனுவல் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. அது போட்டால் என்னன்னா மோட்டர் ஓடும், ஆனால் ஓவர் ஃப்ளோ ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த ரீசெட் பட்டன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ தண்ணி மேலே ஏறிட்டு இருக்கு. நான் அங்கே மேலே போய் வீடியோ ஷூட் பண்ணுறேன். நீங்கள் வரீங்கன்னா மேலே வாங்க சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்காங்க உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்க நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி நம்ம எதுவும் கை வைக்க வேண்டாம். அதுவே போட்டு ஏதாவது ஃபால்ட் வந்தால் மட்டும் எனக்கு கூப்பிட்டா போதும். சரி, மற்றபடி வேறு எதுவும் பண்ண வேண்டாம். பசங்களும் இந்த கை இந்த சுவிட்ச் நிறைய பேர் இடத்துல இந்த பிளாக் வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேட்ச் ரூம்ஸ் ஹாஸ்டல் ரூம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை போட்டுருவாங்க. அது கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. சரிங்களா? மற்றபடி இந்த எம்சிபி இருக்குமா, இது ஆல்வேஸ் ஆன்லி தான் இருக்கும். இதை ஒரு சில டைம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாலும் மோட்டர் ஓடாது. இதுக்காக கூப்பிடுவாங்க, ரொம்ப தூரத்தில் வந்து வரும். அப்புறம் வந்து பார்க்கும்போது எம்சிபி இறங்கி இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த சுவிட்ச் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த எம்சிபி ஆல்வேஸ் ஆன்லி இருக்கணும். இதுதான் பொசிஷன். இதை ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீங்களே பார்த்து அதை ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் மேலே போய் ஷூட் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? மேலே டேங்க் சைடு வந்தாச்சு. ஸோ நம்ம சென்சார்ஸ் போட்டுருக்கோம். வயரிங் வந்து உங்களுக்கு வந்துருக்கு. சரிங்களா? வயரிங் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளூ கலர் எடுத்துங்களா, அதுலேருந்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதை காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஃபுல் ஹவர் ரீச் ஆகும்போது இந்த சென்சார் இருக்குங்களா, இந்த ஒர்க்கில் புஷ் மூவ் ஆகும்போது பம்ப் ஆஃப் ஆகும். ஸோ இது நிறைய இருக்குது. எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். சும்மா கிளிக் மட்டும் காட்டுறேன் பாருங்க. லைட்டாக மூவ் ஆனால் போதும், பம்ப் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். சரிங்களா? திரும்ப ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து லோ லெவல் சென்சார்னு சொல்லலாம், இல்லை பம்ப் ஆன் சென்சார் சொல்லலாம். மேலே இருக்கிறது ஹை லெவல் சென்சார் சொல்லலாம், அது பம்ப் ஆஃப் சென்சார்னு சொல்லலாம். இப்போ வந்து லோ கீழே தண்ணி போயிட்டனால பம்ப் ஆன் ஆக போகுது. உங்களுக்கு 10 செகண்ட் வச்சுக்கோங்க.